அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 விஷயங்களை பொக்கிஷமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1வது இளமை, 2வது ஆரோக்கியம், 3வது செல்வம், 4வது ஓய்வு நேரம், 5வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லைஃப் வாழ்நாள். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள்ல சொல்றதா இருந்தா, ஹதீஸினுடைய வடிவத்துல சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின். இந்த 5 விஷயங்களை ரொம்ப பொக்கிஷமா நினைச்சுக்குங்க. 1வது ஷாபக கபுல ஹராமி, முதுமைக்கு முன்னால் இருக்கக்கூடிய இளமையை பொக்கிஷமா நினைச்சுக்க. வசிஹதக கபுல சகமி, நோய்க்கு முன்பதாக உன்னுடைய ஆரோக்கியத்தை பொக்கிஷமா நினைச்சுக்க. 3வது வகினாக்க கபுல ஃபக்ரி, வறுமைக்கு முன்னாடி உன்னுடைய செல்வ நிலையை பொக்கிஷமா நினைச்சுக்க. ஃபராகக்க கபுல ஷுகுலி, வேலையில அலுவல்கள்ல பிஸியாகிறதுக்கு முன்னாடி ஓய்வு நேரத்தை சரியா பயன்படுத்திக்க பொக்கிஷமா நினைச்சுக்க. 5வது வஹயாத்தக்க கபுல மௌத்தி, உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன்னுடைய வாழ்நாளை பொக்கிஷமா நினைச்சுக்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை தத்துவத்தை ரத்தின சுருக்கமாக இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தந்திருக்காங்க.